அமைச்சர் என்ற அடையாளத்தை எங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் அணுகலாம். மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை சரி செய்து தருவோம்னு மற்ற கட்சி மாதிரி இல்லை. நமது கட்சி கடந்த 32 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். யார் அவர், என்ன பேசியிருக்கிறார் என்பது தொடர்பான காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். பிரச்சனைகள் உங்க ஊர்ல இருக்கிறதோ அதை உடனுக்குடன் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு ஒரு தாழ்மையான கருத்து, மற்ற கட்சி மாதிரிலாம் எங்க கட்சி இல்லை, நம்ம கட்சி இல்லை. எங்க கட்சின்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு, நம்ம கட்சி இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 32 வருடமாக தலைவர் அன்று சூப்பர் ஸ்டாராக வருவார், முதலமைச்சராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு சைக்கிள்ல போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி தான் இன்னைக்கு அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் இன்னும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. எங்கள் கட்சி நம்மளுடைய கட்சியிலே இருக்குது. புதுசா முன்னாள் அமைச்சர் வருகிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வருகிறார், ஒன்றிய செயலாளர் வருகிறார், நகர செயலாளர் வருகிறார் என்று நம்மளுடைய கட்சியிலே அந்த சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கை விட மாட்டார் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய மனசு. அதனால நாங்க யாரையும் ஒருத்தவங்களை கூட இலக்காரமாவோ அவங்க தானே அப்படின்றது ஒரு இதுவா நாங்க நினைக்க மாட்டோம். நான் எல்லாம் உங்களை ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறது, கடந்த 32 வருஷமாக நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தார்கள், இப்போதும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்க இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள், அதில் எந்தவித மாற்று இதுவும் கிடையாது. ஏன்னா மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் கட்சி பார்ப்பார்கள், ஆனால் நம்மளுடைய தலைவர் தளபதியை மட்டும்தான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்களுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் புதுசாக வரும்போது என்னடா இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே, நமக்கு ஏதாவது ஆயிடுமான்றது நம்மளுடைய கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக நினைப்பார்கள் தான். ஆனாலும் அவர்களும் சரி, உங்களையும் நாங்கள் ஒரு காலமும் விடமாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு வேண்டியதே மரியாதை இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும். அந்த மரியாதை எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் உத்தரவாதம் கொடுக்கிறோம். அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரும்ப அந்த வார்த்தையை ஏன் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, என்னடா இது இவர் வந்துட்டாரு, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்றது எங்க ஆளுங்களுக்கு. நீங்க நம்ம ஒரு நல்ல பதவியில் இருந்தோமே, அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தோமே, அதுக்கு சரியா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறது, அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் வேணாம். உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சருடன் கலந்து பேசி வழங்கப்படும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்களாவே எதுவும் தயவு செய்து வேற மாதிரி எதுவும் நினைக்க வேணாம். கூடிய விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதுல 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.